கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். ஒரு நல்ல அறிவுரையை இங்கே இம்மானுவேலர் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி. ஒரு குருவி பார்த்தீங்கன்னா கூடு கட்டும். எல்லா குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் தான் எங்கிருந்து பறந்து போறோம், எங்க போறோம், எந்த இடத்துல நம்முடைய கூட்டை கட்டுகிறோம் அப்படிங்கிறது ஞாபகமா தெரியும். ஏன்னா அப்பதான் அந்த கூடுகள்ல அது முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு அதனோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்து மிக அற்புதமாக தன் குஞ்சுகளை வளர்ப்பதற்கு அது என்ன பண்ணும், சரியா இருக்கும். அப்படி தன்னுடைய கூட்டை அது மறந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த கூட்டை மறந்துருச்சுன்னா அந்த குருவி எங்க போகும் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பார் பறவைகளுக்கு. பல வித்தியாசமான தேசத்துல இருந்து வரும். எங்கேயோ 1000 மைல் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்து வரும். நம்ம ஏரியாவில் கூடு கட்டி குஞ்சு பறிச்சு அந்த குஞ்சுகள்ல இறகு முளைச்சோட அதை கூட்டிட்டு மறுபடியும் தன்னோட தேசத்துக்கே போகும். இவ்வளவு ஞானமுள்ள குருவி, இவ்வளவு ஞாபக சக்தி உள்ள குருவி ஒரு இடத்துல கூடு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கூட்டை யாராவது கலைச்சிடுறாங்க, அந்த கூட்டை யாராவது எடுத்து போட்டுறாங்கன்னா அந்த குருவி எப்படி அலையும் நினைச்சு பாருங்க. எங்க போய் கண்டுபிடிக்கும்? மனுஷன் அந்த கூட்டை கலைச்சிருவான், எடுத்து போட்டான்னு வைங்க. அப்ப அந்த குருவி எப்படி அலையும், எப்படி தெரியும்? வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு அலையும். பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா ஒருவேளை அதுல முட்டை இருந்துச்சோ குஞ்சு இருந்துச்சோ தெரியாது, அந்த கூட்டை அழிச்சிருவாங்க. அந்த பறவை கத்திக்கிட்டே தெரியும். அதனுடைய சோகத்தை, அதனோட வேதனைய அந்த கத்துற சத்தத்தினாலேயே அது வெளிப்படுத்திட்டு பறந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தன் ஸ்தானத்தை விட்டு இறங்குகிற மனுஷன், தன் ஸ்தானத்தை விட்டு விட்டு அலைகிற மனுஷன் அப்படித்தான் இருப்பான். அப்ப மனிதன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பார். இந்த இடத்துல நீ இப்படியே இரு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு போயிட்டீன்னா அவ்வளவுதான், நீ அலைஞ்சு திரிஞ்சாலும் கிடைக்காது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு ரொம்ப அறிவூட்டுனதாக இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல கொஞ்சம் ஆசிரியர் பணிக்கு படிச்சிருக்கிறேன். எனக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும்னு சொல்லி நான் ரொம்ப முயற்சி பண்ணினேன். அதுக்கு முன்னால ஓட்டுநராகவும் இருந்தேன். ஏன்னா வேலை கிடைக்காதனால எப்படியாவது நம்ம பிழைப்பை ஓட்டணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா வாகனங்கள் ஓட்டிட்டு டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலைக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போயிடலாமேன்னு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம், ரயில்வே டெட் எக்ஸாம் நிறைய எழுதுறோம், எதுவுமே கிடைக்கல. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கடைநிலை ஊழியரா எனக்கு ஒரு வேலை கிடைச்சு, அரசாங்க வேலை, கடைநிலை ஊழியர். எல்லாரும் சொன்னாங்க, படிச்சுக்கிட்டு எப்படி இந்த வேலையை பார்க்கறதுனாங்க. இல்ல நமக்கு வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பதான் இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அறிவூட்டுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை விட்டுட்டு நாம போயிட்டோம்னா அலைஞ்சு திரியணும், வேலை கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த வேலையை முதல் தற்காத்துக் கொள்வோம், இந்த வேலையை பாதுகாத்துக்கிட்டு அதன் பிறகு மற்ற காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த வேலையிலேயே நிரந்தரமா இருந்துட்டேன். அதுல இருந்துட்டு தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களை செஞ்சேன், ஊழியத்தை செஞ்சேன். இப்ப இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இனிமேலும் செய்வேன். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பணியில நான் இருக்க முடியும்.
ஒருவேளை நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் எனக்கு ஆசிரியர் பணி தான் வேணும்னு சொல்லி நான் அந்த கடைநிலை ஊழியர் வேலையை விட்டுட்டு போயிருந்தேன்னு வைங்க, என் பிள்ளையோட படிப்பு, என் பையனோட படிப்பு, என் பிள்ளையோட திருமண காரியம், எங்க குடும்பத்தை சாப்பாட்டு செலவு, வீடு, இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப முடியல. ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா இந்த ஸ்தானத்தை விட்டு நான் இறங்காம, இந்த ஸ்தானத்தை விட்டுட்டு வேறொரு ஆசைப்பட்டு வேறொரு இடத்துக்கு போகாம இதுல நிலையா நின்னதுனால இன்றைக்கு வரைக்கும் சமாதானத்தோடு கர்த்தரோட வசனத்தை போதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கார். இனிமேலும் தருவார். எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் அதை விட்டு நீங்க போயிடாதீங்க. அதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குது, அது நிரந்தரமானது, அது எந்த சூழ்நிலையும் நம்மை விட்டு போகாதுன்னு இதிலிருந்தே ஒரு உயர்வு கிடைக்குதுன்னா கண்டிப்பா போங்க, தப்பு இல்லை. ஆனா இதை விட்டுட்டு போயிடாது. தற்போது இருந்திருக்கிற ஒரு பிழைப்பை விட்டுட்டு போயிடாதீங்க. தற்போது செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. தற்போது செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் அந்த குருவி மாதிரி தான் நம்ம அலைஞ்சு திரியும். அருமையான வசனம் இல்லைங்களா? நமக்கு அறிவை ஊட்டுகிற ஒரு வசனம். அதனால நீங்க எந்த நிலையில இருந்தீங்கனாலும் சரி, அந்த நிலையை விட்டுட்டு போகாதீங்க. அப்ப நாங்க ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்யறோம், அரசு பணி கிடைக்குது, விட்டுட்டு போங்க, தப்பு இல்லை. தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வேற இதை விட சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்கன்னு வேறொரு தனியார் கம்பெனிக்கு போய் இந்த வேலையும் போய் அந்த வேலையும் போய் கடைசியில ஒண்ணும் இல்லாத அலையறவங்களா இருந்துடாதீங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா பொறுமையா யோசனை பண்ணி கர்த்தரோட சமூகத்துல கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. சரியா? குருவியை போல கத்தி கத்தி கதறி அழுது கொண்டு அலைந்து பறந்து திரியிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைய நீங்க யோசனை இல்லாம பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. நினைச்சிருங்க, உங்களை உயர்த்துகிற கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார், அதுல மாற்றம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி கதறி சத்தமிட்டு அலைந்து பறக்கிறதோ, அதுபோல நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டு அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் ஞானமாய் நிதானமாய் கர்த்தரிடத்துல கேட்டு அவர் உயர்த்துகிற உயர்வை பெற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் வாழ்ந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு முதல்ல நல்ல ஞானத்தை கொடுங்க. எதை செய்தாலும் கர்த்தரோட சமூகத்துல ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய நீங்க எங்களுக்கு பொறுமையை கொடுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.